கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்த நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் 6ஆம் இடத்திற்கு சரிந்துள்ளது இந்திய அணி. 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் 2வது போட்டியிலாவது இந்தியா வெற்றி பெற வேண்டும், இல்லையெனில் மோசமான நிலை ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 32 ரன் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியடைந்தது. இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸ் ஆடிய இந்திய அணி 245 ரன்களும் தென்னாப்பிரிக்கா 408 ரன்களும் குவித்தன. பின்னர் 2வது இன்னிங்ஸில் 131 ரன்களுக்கு சுருண்டது இந்திய அணி. பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் மோசமான ஆட்டத்தை இந்திய அணி வெளிப்படுத்தியுள்ளது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியானது 2025ஆம் ஆண்டு நடைபெறுவதால் இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வரை இந்தியா சென்று தோல்வியடைந்தது. எனவே டெஸ்ட் போட்டிகளில் திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பந்துவீச்சிற்கு கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டதாக ICC 2 புள்ளிகளை இந்திய அணிக்கு குறைத்துள்ளது. இதன் மூலம் டெஸ்ட் புள்ளிப்பட்டியலில் 6ஆம் இடத்திற்கு இந்திய அணி தள்ளப்பட்டுள்ளது. முதல் 2 அணிகளை பிடிக்கும் அணிகள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் ஆவேஷ் கான் இணைய உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.